ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme GT7 இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கேமிங்க்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இறங்கி நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. Realme GT7 Pro வந்துடுச்சுங்க ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து GT7 அப்படிங்கிற பேஸ் வேரியன்ட் வரப்போகுதுங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 144 ஹர்ட்ஸ் ரிப்ஸ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1800 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல். பீக் பிரைட்னஸாக 6500 வரைக்கும் நெட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா, நல்ல மேசிவான டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டும் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு IP69க்கான வாட்டர் ஸ்டண்ட் இருக்குது. IP68க்கான வாட்டர் ஸ்டண்ட் இருக்குதுங்க. அதாவது IP69 அப்படின்னா 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் நம்ம வந்து 30 நிமிஷம் எவ்வளோ போர்ஸான தண்ணி இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ண ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் 144 ஹர்ட்ஸ் ரிப்செட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதனால் கேம் விளையாடுறதுக்கு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. ஓகேங்களா, ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. மேலே இதில் பிரைட்னஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவுட்டோர் யூசேஜ், அதாவது வெளிச்சத்தில் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டாகவே தெரியும். ஒவ்வொன்று வந்து நல்லா தெரியாது, நல்லா கையை மறைச்சி டிஸ்பிளே வச்சு பார்க்கணும் அப்படி இருக்குது. ஆனால் இது வந்து அந்த பிரச்சனை இது வராதுங்க, நல்லா பிரைட்டாகவே கொடுத்துக்கிறாங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MPக்கான சோனி IMAX 896 அப்படிங்கிற ஒரு சென்சாருங்க. நல்லா இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது வந்து நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது கேமரா 8 MPக்கான அல்ட்ரா வைடு. இது வந்து அல்ட்ரா வைட்ஸ் கொஞ்சம் அகலமான ஃபோட்டோஸில் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா, இது வந்து 2 கேமராங்க. நம்ம 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஏன்னா நம்மளுக்கு சோனி சென்சார் வச்சு அந்த 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா பிரைமரி கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது. ஏன்னா Realme வந்து ஒரு நல்லாவே இருக்குது. ஏன்னா சென்சார் தான் முக்கியம், கேமரா எந்த வந்தாலும் சென்சார் தான் முக்கியம். இது நல்ல சென்சார் காட்டி கொஞ்சம் வீடியோ வந்து நல்லா ஓகேவாக எடுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமராங்க. 1080p 30 FPS ஷூட் பண்ணி முடியுங்க. ஒரு நார்மலாக டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 7200 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பேட்டரி எல்லாமே 7000 7500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அதே போல் 7200 அப்படிங்கிற பிக் பேட்டரி அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஏன்னா பேட்டரி சரியான ஹெல்த் அதிகமாக இருந்தாலும் அது சார்ஜ் போடணும். ஒரு 25 வாட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் சார்ஜ் போடணும். ஆனால் இவங்க வந்து 100 வாட் கொடுக்குறதுனால மேபி 1 hour 40 to 1 hourக்குள்ளே சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, என்னதான் 7200 mAh பேட்டரி கொடுத்தாலுமே நம்மளுக்கு அதாவது திக்னஸ் வந்து 8.25 mm திக்னஸ் தாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவ்வளோ பேட்டரி இருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்லிம்மாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்து ரேம் வந்து 12GB ரேம் வேரியன்ட் இருக்குங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குங்க பேஸ் வேரியண்ட்டாக. ஓகேங்களா, ஏன்னா பேஸ் வேரியன்ட் இதுதான் வரப்போகுது. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி நம்மளுக்கு என்ன கேட்டால் ஒரு 32,000 31,000 32,000 லான்ச் ஆக போகுதுங்க. ஏன்னா Realme GT7 Pro இருக்கிறதுனால இது வந்து அந்த 33,000 32,000 செக்மெண்ட்டில் வரப்போகுதுங்க. அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து LPDDR5X ரேம் கொடுக்கறனால நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்காது. UFS 4.0 கொடுக்கறனால நம்மளுக்கு இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததோட ப்ராசஸ் MediaTek Dimensity 9400+ அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த வேரியண்ட் முழுக்க கேமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. அதனால் அந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. சொன்னால் அப்போலாம் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6 மணி நேரம் 120 FPSல வச்சு நம்ம கேம் விளையாடிக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி கிளைம் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த ஃபோன். நல்லா கேமிங்காக உருவாக்கப்பட்ட ஃபோன் சொல்லாங்க. அடுத்து நம்மளுக்கு Android 15 தான் வரப்போகுதுங்க. இது வந்து Realme GT7 Pro வந்து 8 Gen 3 லைட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு டிமென்சிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 2 ப்ராசஸுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். 2 நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 15 தான் வரப்போகுதுங்க. இது மாதிரி அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இந்த ஃபோனோட OS வந்து Realme UI 6.0 அப்படிங்கிற அவங்களோட ஓன் UI தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதே போல் நம்மளுக்கு இதில் வேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுக்குறதுனால ஹீட்டு ஆகாது. கேம் விளையாட்டு அதிகமாக விளையாடினாலுமே இந்த ஃபோனில் டியூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. Bluetooth 5.4 கொடுக்குறாங்க. இது மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு இந்த Realme GT7 Pro. என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனு சொல்லாங்க கேமர்ஸ்க்காக. ஏன்னா அது 40,000 இருக்கும்போது அந்த ஃபோனு அதை வாங்க முடியாது, இந்த ஃபோன் வாங்கலாம். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஓகேங்களா, அது டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, அதே போல் ப்ராசஸ் நல்லா இருக்குது, கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம May 2nd வீக் எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகேங்களா, மீண்டும் ஒரு நல்ல புதிய சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.